ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைய தினம் பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரிடம் அருளை பெறும் வழிகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் விநாயகருக்கு உகந்த நாட்கள் அன்று செவ்வரளி, மஞ்சள் அரளி மலர் சாற்றி வணங்க வேண்டும். சுக்ல சதுர்தசி அன்று அருகம்புல்லை விநாயகருக்கு சாற்றி வழிபட்டால் செயல்கள் வெற்றி பெறும். வலம்புரி விநாயகருடைய திருமேனியை சங்கடகர சதுர்த்தி அன்று அபிஷேக காலத்தில் வணங்கி நல்லருள் பெறலாம். மஞ்சள் பிள்ளையாரை 48 நாட்கள் பித்தளை தட்டுக்குள் மூடி வைத்து பூஜிக்க திருமண காலம் விரைவில் வரும். நவகிரக தோஷம் உள்ளவர்கள் விநாயகருக்கு பின்புறம் நெய் தீபம் ஏற்றி வர பீடைகள் விலகும். வெள்ளருக்கு திரி போட்டு நெய் தீபம் அகலில் ஏற்றி வர குடும்பத்தில் வறுமை விலகும். சதுர்த்தி அன்று அரிசி நொய்யை சாதமாக்கி பிள்ளையார் எறும்பு புற்றில் பிள்ளைகளாய் பாவித்து தூவ விநாயகர் மகிழ்ந்து குழந்தை வரம் தருவார். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு படிப்பு வர வேண்டும் என்றால் சுக்ல சதுர்த்தி நாளில் குழந்தை பெயரில் விநாயகர் சன்னதியில் அர்ச்சனை செய்து பென்சில் நோட்டுகளை 11 குழந்தைகளுக்கு இனிப்புடன் தானம் செய்ய வேண்டும். நாக்கு பிறழாத குழந்தைகளுக்கு தமிழ் மாதத்தில் 3ஆம் செவ்வாயன்று விநாயகரை வழிபட்டு இனிப்பு பழங்கள் படைத்து தானம் செய்தால் பலன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.